கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றுமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி நடத்துகிறது. நம்மளை தளர்ந்து விடாமல், தள்ளாட விடாமல், தள்ளாடி விடும்போது கூட நம்மளை தாங்கி பிடிக்கிறதாக. ஆமென். உணர்வுள்ளவன் என்ன பண்ண முடியும்? அதை உணர்வுள்ளவன் உணர்வடைந்து அதில் இருக்கக்கூடிய ஜீவனை அடைந்து கொள்ளுவான். ஆமென். கர்த்தருடைய காரியத்தை செய்வார். எடுத்து வாசிப்போம். ஆபக்குக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபக்குக் chapter 2 verses 3. ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல தேவனுடைய வார்த்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த நிச்சயமாய் என்ற வார்த்தைக்கு சர்லி, சட்டன்லி, டெஃபினட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா, தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு வார்த்தை, உறுதியாக செயல்படக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த செய்தி ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு வரும் பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வருங்காலத்தில் ஒரு சிறப்பான ஒரு காலம், வருது அப்படின்னு சொல்லி, அது தாமதமாக இருக்காது, தாமதமாக இருந்தாலும் கிடைக்காம இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக கர்த்தரிடத்திலிருந்து ஆபக்குக்கு தீர்க்கதரிசிக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை, செய்தி. இந்த செய்தி தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆபக்குக்கு தீர்க்கதரிசிக்கு வருது. அப்போ இதில் என்ன அப்படின்னா, கேள்வியிலிருந்து நிச்சயத்தை நோக்கி ஒரு ஆவிக்குரிய பயணம். எனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கு பதில் ஒன்று இருக்கும். கேள்வின்னு இருந்தால் பதில் இல்லாமல் இருக்காது. எந்த கேள்வி உலகத்தில் பதில் இல்லாமல் இருக்காது. வேதாகமத்தில் 66 புஸ்தகம் கேள்வியும் பதிலுமாக இருக்கிறது. ஆதியும் அந்தமுமாக, தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறது. எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் நேர்த்தியாய் தேவையாக இருக்குது. அதனால இந்த சத்தியம், இந்த செய்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு நிச்சயத்தை நோக்கி இருக்கக்கூடிய, நம்ம எனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு, அந்த கேள்வியிலிருந்து ஒரு நிச்சயத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பயணமா இருக்குது. இத ஆபக்குக்கிட்ட சொல்லும் பொழுது, வருங்காலத்தில் இன்னைக்கு இப்படி இருக்கலாம், ஆனா வருங்காலத்துல இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற. அப்போ நமக்கு இன்னைக்கு நம்மளாம் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னா அவங்க ஒரு அப்ப நம்ம உயிரோட போவோம், அது நம்ம பேசுறது அப்பெல்லாம் உயிரோட போனோம் இல்லையோ, நான் சம்பாதிச்சு வச்சதை இன்னொருத்தவங்க சாப்பிடுவாங்க, நான் எடுத்து பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முதலமைச்சர்கள், நடிகைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளைகள் இருக்காது, சரியான வாரிசுகள் இருக்காது. எடுத்து நடத்தக்கூடிய அந்த அரசியலையோ அவங்களுடைய சொத்துக்களையோ பராமரிக்க ஆள் இருக்காது. அது அப்படி என்ன ஆயிரும், கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ தமிழ்நாட்டில் சில முதலமைச்சர்கள் முன்னாடி இருந்தவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த சொத்துக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போனதை பார்க்க முடியும். அந்த அரசியல் கட்சிகள் அவங்க ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருக்குலைஞ்சது போனதை பார்க்க முடியும். அப்படின்னா அப்போ இன்னைக்கு விசுவாசிகள் நம்ம சொல்லும்போது ரொம்ப சாதாரண, இன்னைக்கு சாப்பிட்டோமா, இன்னைக்கு தூங்கணுமா, இன்னைக்கு முடிஞ்சியா, நாளைக்கு அதெல்லாம் பாவம், அதெல்லாம் நாளைக்கு அப்படின்னு. இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அந்த கேள்வியிலிருந்து அந்த பதிலை நோக்கி இருக்கக்கூடிய அந்த நிச்சயத்துக்கான பயணத்தை, ஆவிக்குரிய பயணத்தை கட் பண்ணி விடுவோம். நமக்கெல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு விசுவாசி இப்ப நமக்கெல்லாம் நடக்காது, நமக்கெல்லாம் கிடைக்காது. இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும், கொடுக்குறவங்க அப்படிதான் பேசுவாங்க. பேசுறது நேரம் பேசுறதை பார்த்துருக்கோம். அவங்களாம் இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார், நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த தாமதம் எதனால வருகிறது? இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன? அப்போ இந்த கேள்வியிலிருந்து இந்த நிச்சயத்துக்கு நோக்கி இருக்கிற என்னுடைய பயணம், என்னுடைய ஆவிக்குரிய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பொறுக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, காத்திரு, அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அப்படின்னு சொல்றாரு தேவனுடைய வார்த்தை. ஆபக்குக்கு தீர்க்கதரிசி இது ஒரு குட்டி தீர்க்கதரிசி. ஆபக்குக்கு தீர்க்கதரிசி வந்து ஏசாயா போல, எரேமியா போல, எசேக்கியேல் போல
எலியாவை போல எலிசாவை போல பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. ஒரு சின்ன ஒரு மூலையில ஒரு சாதாரணமான ஒரு குட்டி தீர்க்கதரிசி தான். இவர்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, காத்துரு, தாமதித்தாலும் காத்துரு. நமக்குள்ள தரிசனங்கள் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த தரிசனங்களுக்கு முதலாவதாக நம்ம பொறுமையோடு காத்திருக்க பழகிக்கணும். தரிசனத்தை குறித்து பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு தன்னுடைய சித்தத்தையும் அவனுக்கான எதிர்காலத்தையும் எதிர்காலத்தினுடைய அந்த திட்டங்களையும் வெளிப்படுத்துகிறது தான் தரிசனம். நல்ல கவனமா பார்க்கணும். தரிசனம் என்ன? இன்னைக்கு நம்மளாம் பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகள் கண்ணை மூடிட்டு எனக்கு கை தெரியணும், கால் தெரியணும், எனக்கு முகம் தெரியணும், எனக்கு அப்படி தெரிஞ்சாதான் இப்படி தெரிஞ்சாதான் அப்படின்னு பம்பு கட்டாயம் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய விளக்கத்தை அறிய முடியாமல் உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், நிறைய இமேஜினேஷன், இவங்களையும் ஒரு இமேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாத்தான், அவனும் என்ன பண்ணிடுவான், கூடுமான அளவு உங்களை வறுத்து எடுத்துருவான். இமேஜினேஷனை கொடுத்து ஒரு காட்சியை கொடுத்து உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நைட் சொப்பனம் கண்டுட்டோம், நம்ம ஜெபம் பண்ணும்போது சபைக்கு வந்தபோது தரிசனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி விழுந்து போயிடுவோம். நிறைய பேர் விழுந்து போயிடுவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறான்னு சொன்னா அதுக்கு நான் காத்திருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. எடுத்து வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். எடுத்து வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 11-12 வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். இப்போ எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தரிசனத்தை நான் எப்படி ஒப்பிடணும் சொன்னால் தேவனுடைய வார்த்தையோட ஒப்பிட்டு பார்க்கணும். நல்லா கவனமா பார்க்கணும். நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு தரிசனம் வருது. படுத்து தூங்குறேன், எனக்கு ஒரு தரிசனம் வருது. அப்போ தரிசனம் எப்படி வரும் அப்படின்னா நம்மளை மெய் மறக்க செஞ்சுருவார் ஆண்டவர். எங்க இருக்கணுமே தெரியாது, அப்படிதான் தரிசனம் வரும். அயர்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். டீப் ஸ்லீப் ஒரு அயர்ந்த நித்திரை, அறமுறை நித்திரையில ஒரு டென்ஷன்ல போய் படுக்கிறது, ஒரு அலுப்பு வேலை செஞ்சுட்டு அலுப்புல படுக்கிறது, ஒரு சண்டை போட்டு படுக்கிறது, அப்பெல்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் மாம்சத்திலிருந்து வரக்கூடியது, சாத்தானத்திலிருந்து வரக்கூடியது. பகல்ல எதை பார்க்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ, எதை மூளைக்கு கொண்டு போறீங்களோ அது உங்களுக்கு வரக்கூடியது. சொல்லக்கூடாது இல்லையா? தேவனிடத்தில் வரக்கூடிய சொப்பனமா இருக்கட்டும், தேவனிடத்தில் வரக்கூடிய தரிசனம் ஒரு ஜெபத்திலையோ அப்படின்னா உங்களை மெய்மறக்க செஞ்சுக்கிறாங்க. பக்கத்துல யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க சபைகள்ல அந்த மாதிரியான தரிசனங்களை பார்க்க முடிய மாட்டேங்குது. விசுவாசிகள்கிட்ட பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இவன் என்ன நோன்றான், அவன் என்ன பண்றான், அவன் என்ன செய்யறான். கரெக்ட், இதைத்தான் சொல்லுவாங்க. சபை முடிஞ்சோன்னு விசுவாசிகளை கேட்டு பார்த்தோம், என்னங்க தரிசனம் பார்த்தீங்க? இங்க பின்னாடி முன்னு சத்தம் வந்துச்சு, இவங்க அதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்க, இவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, இவங்க அதை பேசுறாங்க. அப்போ இந்த நேரம் தரிசனம், இந்த நேரம் உங்களுக்கு காட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் அது உங்க மாம்சத்திலிருந்தோ அல்லது சாத்தானிடத்திலிருந்து வந்திருக்குமே ஒழிய அது தேவனிடத்திலிருந்து வராது. அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் எப்படி இருக்கும்னா தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே அங்க அங்க என்ன தெரியுது? அங்க வாதுமை என்று சொன்னால் பாதாம் செடி, பாதாம் கொட்டை இருக்குல்ல, பாதாம் பருப்பு இருக்கு, அந்த செடி. அப்போ நான் ஒரு பாதாம் செடியை பார்க்கிறேன், அதுல பாதாமை பார்க்கிறேன். அப்போ இதான் வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் எதை பார்க்க சொன்னாரோ அதை பார்க்கிறது, எதை காட்டுறாரோ அதை தெளிவா பார்க்கிறது, தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிறது. அப்பதான் அது நிறைவேறும். நிறைய பேர் வாழ்க்கையில தேவனுடைய தரிசனம் நிறைவேறாமல் போனதுக்கான காரணம் என்ன? இரண்டாவது காரணம். முதல் காரணம், தேவனுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்காமல் தன்னுடைய இஷ்டப்படி உணர்வோடு ஆசையில உட்கார்ந்து பெருமையில உட்கார்ந்து. எப்படி? ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதோ அகங்காரியா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறார். அகங்காரினா என்ன அப்படின்னா ஆணவமாக, தலைகணமாக. இது பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை எடுத்து வாசிப்போம்.
ரெண்டு பேதுரு புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 10-11 வசனத்தை எடுத்து வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அப்படி செய்வார். ஆமா, சொல்லுங்க, வாசிங்க. இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். அகங்காரிகள் யார் அப்படின்னா ஆணவமாக, தலைகணமாக. அதுக்கு பேதுரு 2ஆம் அதிகாரத்துல இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படிப்பட்டவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துணிகரம் அப்படின்னு சொல்லி அகங்காரி, மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க விளக்கம், இவர் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது விவரமா சொல்லும் பொழுது அழகா சொல்றாரு. அகங்காரிகள் ஆணவமாக, பெருமையாக இருக்கக்கூடியவர்கள். நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபம் பண்ண கிடைக்கும், பெருமை. பாஸ்டர்கிட்ட போய் நின்று இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க பாஸ்டர், இந்த மாதிரியான பிரச்சனை சொல்றது கிடையாது. சரிங்களா? பாஸ்டருக்காக தரிசனம் வந்து கேட்கும் போது தான் சொல்றது. ஆனால் பாஸ்டர்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. வேதம் சொல்றது நல்ல கவனம் பார்க்கணும், எங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகாஷ் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, வாசிக்க முடியுமா? நான் எடுத்துருவா. வாசிக்க முடியுமா? ஆகாய் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாரி, மன்னிக்கணும். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம். ஆனாலும் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். என்னாச்சுங்க? முதல் வாசிங்க. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். நல்ல கவனம் பார்க்கணும். ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி மூலமாகத்தான் பேசுகிறார். விசுவாசிகள், சீசர்கள் தீர்க்கதரிசிகள் கிடையாது. நல்ல கவனமா பார்க்கலாம். விசுவாசிகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ரட்சிப்பு பெற்ற பின்பதாக கொஞ்ச காலம் ஒரு தரிசனத்தில் நடத்துவார், காட்சிகள். ஏன்னா அப்ப நீங்க பைபிள் படிச்சுக்க மாட்டீங்கல்ல, பைபிளுடைய விளக்கம் தெரியாதுல்ல. அவ்வளோ இருக்கீங்களா? பைபிளுடைய விளக்கம் தெரியாதுல்ல, பைபிள் ஸ்டடிக்கு போயிருக்க மாட்டீங்கல்ல, பைபிள் கையில் இருக்காது. அப்பதான் ரட்சிக்கப்படுவது இருப்பீங்க. புறஜாதிகள் வந்து அப்போ உங்களுக்கு காட்சிகளை கொடுப்பார். ஆனா அதே முழுக்க வராது. அது பால், அதை பேதுரு சொல்லும்போது பால் குடிக்கிற குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம எப்படி ஆயிடணும்? வளர ஆரம்பிக்கணும், வளர்ச்சி உண்டாக்கணும். இருக்கீங்களா? சொல்ல புரியல இல்லையா? கவனமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டது போலவே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இருக்கிறது போலவே எண்ணுகிறோம். ஆனால் சில காட்சிகள் ஆண்டவர் கொடுத்து நம்ம செய்யணும். அதுக்கடுத்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா, பைபிள் வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சோடனே, பைபிள் ஸ்டடிக்கு போய் ஒவ்வொரு மெசேஜ்களை கேட்க, ஒவ்வொரு பிரசங்கியார்களுடைய பிரசங்கங்களை கேட்க நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சாட்சி சொன்னாங்கல்ல, இங்கே வந்தோடனே இங்கே நான் மாறுவதற்கான, இங்கே சில காரியங்களை உணர்வதற்கான கிருபையை செஞ்சார் அப்படின்னு சாட்சி சொன்னீங்க. அப்போ அதுதான். அப்போ பைபிள் ஆழ்த்து வரும்போது வார்த்தை நம்ம மாற்றிக்கிட்டு போவோம். இப்போ நம்ம ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டேஜில், அந்த ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு எனக்கு காட்சி வேணும் இல்லை. இப்போ அந்த காட்சி வராது. இப்போ நம்ம வார்த்தைகளுக்குள்ள போயிடணும். அப்போ வார்த்தைகளை தீர்க்கதரிசின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசி மூலமா பேசுகிற தேவன். இருக்கீங்களா? சொல்ல புரியுதா இல்லையா? ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல். ஆமா, நடக்கணும் பாருங்க. தன்னுடைய தீர்க்கதரிசி ஊழியக்காரர்கள் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அதுதான் தீர்க்கதரிசிகள். நீங்க நினைப்பீங்க பாஸ்டுக்கு யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கூட தீர்க்க தரிசனத்தில் பார்த்தவன் சொல்ல, போன வாரத்தில் எந்த விசுவாசி போச்சு கூட என்னால் சொல்ல முடியும், எந்த விசுவாசி அங்கே போய் என்னென்ன வாங்கிச்சு கூட சொல்ல முடியும்.
அதை கூட காமிச்சிடுற ஆண்டவர். ஆனால் நான் சொல்ல முடியாது, ஏன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி பேசுகிற பெரிய அந்த விசுவாசிகளை குறித்து தர குறைவாயிடும், அப்படிதானே? அதனால தான் கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறது. மனம் மாறும். ஒவ்வொரு முறையும் வரும்போது சபைக்கு சீக்கிரமா இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஆனால் நீ பழைய கூடி கதவை திறனி நீ இப்படியே இருக்கிற, நாளுக்கு நாள் தேஞ்சு போயிட்டு இருக்கிற, உனக்கு இப்போ தெரியாது. கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அன்றைக்கு எப்படி இருப்பாய் என்று சொன்னால் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்ன சப்பனை புத்தகம் வாசிக்கும் அழகா சொல்லப்படுகிறது. சாணிகளை போல, கழிவறைகள் கழிவை போல. ஹலோ, கொஞ்ச நாள் அதுக்குரிய ரிகர்சல் நடந்துச்சு. 2020 22 வரைக்கும் அடக்கம் பண்ண முடியாமல் சுடுகாடுகள் நிறைஞ்சு, கல்லறைகள் நிறைஞ்சு, கல்லறையில கொண்டு போய் ஒரு 4 பேர் அடக்கம் பண்ண நாங்கள் போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச சபையில இருந்து அங்க அடக்கம் பண்ண குழி வெட்ட கூட மறைச்சு போயிருக்கிறான். கொரோனா வந்து நாங்கள் குழி வெட்ட மாட்டோம், நாங்கள் தொட மாட்டோம். அங்கே இருந்த ஒரு அம்மா கூட இறந்து போயிட்டாங்க. கொரோனா சொல்ல கொரோனா தான் நம்ம இறந்து போச்சு. நேருக்கு நேரம் ஒரு மனுஷனை பார்த்து பேச முடியல. எங்க அவனுடைய சுவாசம் எனக்குள்ள வந்து அந்த வியாதி வந்துருமோ, எதையும் தொட முடியல, பணத்தை கூட தொட முடியல. இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கின்றான். ஆந்திரா பகுதியில் 2 பேர் மறைச்சு போயிட்டாங்க. கேரளாவில் பல விஷக்காய்ச்சல் வந்திருக்கின்றான். இந்த பெங்களூர் கர்நாடகா பட்டணத்தில் நிறைய விஷக்காய்ச்சல் இருக்கின்றாங்க. கொரோனா போல இருக்கின்றார், கொரோனா மாதிரி இருக்கின்றார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் நுரையீரல் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு பெங்களூர்ல. அதை சொல்லும்போது கூட சொல்ல, நுரையீரல் பாதிக்கப்பட்டு அந்த லங்ஸ் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாருன்னா அவர் நிச்சயமா கோவிடா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அவங்க வீடெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கழுவுறாங்க, ஃபெனாயில் போட்டு கழுவுறாங்க. அவ்வளவு மோசமான நாட்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரிகர்சல் தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சில நொடி, சில துளி தான் பார்த்துக்கிறோம். பெருசாக வரப்போகுது கர்த்தருடைய நாள், அந்தகாரமான நாள். ஆண்டோடைய வருகை எப்படி கொண்டா அப்படியே சமாதானமாக அப்படியே நாளில் அப்படியே அந்தகாரம், இருட்டான நாள். அந்த இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை பார்க்கணும். அந்த இருட்டுக்குள்ள அந்த சத்தத்தை, அந்த எக்கால சத்தத்தை கேட்கணும். உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது, உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். நான் அந்த காலத்துல எல்லாம் ஜெபம் பண்ணோம், இந்த காலத்துல ஜெபம் பண்ணோம், அங்கெல்லாம் சுவிசேஷம் பண்ணோம், இங்கெல்லாம் சுவிசேஷம் பண்ணோம், இந்த ஊழியெல்லாம் பண்ணோம், அந்த ஊழியெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் கிடையாது பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு நீ உன்னுடைய சபையில எப்படி இருக்கிற, உன் சபையில உன்னுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, கர்த்தரை பார்க்கிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையோடு கர்த்தருடைய அந்த வார்த்தையோடு நம்ம ஒத்து பார்க்கணும். அப்ப இங்க வேதம் சொல்லுது, ஆபக்கு 2:4 அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்கு செமையானதல்ல, விசுவாசத்தால அவன் கிடைப்பான். அதனால கவனமா பார்க்கணும். அகங்காரி ஆணவமா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆணவமா இருக்கக்கூடாது, கௌரவமா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில பெருமையா இருக்கக்கூடாது. எங்க ஜெபம்லாம் கேட்குது, நம்மளாம் ஜெபம்லாம் நடக்குது, எனக்கு கர்த்தர் விசுவாசமா இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் வந்து எனக்கு அப்படியே காட்சி கொடுக்குறாரு. இல்லை இல்லை இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்முடைய தரிசனங்கள் நிறைவேறும். ஏன் உன் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய மகிமை உனக்குள்ளே கிரியை செய்யாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஆணவம், பெருமை, அந்த காரியம். அதுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையோடு நீங்க என்ன பண்றதில்ல, பொருத்தி பார்க்கறது கிடையாது. உங்களுக்கு வந்த அந்த பிளானை, உங்களுக்கு வந்து அந்த இமேஜினேஷனை நீங்க அப்படியே பெருசா எடுத்துக்கிட்டு ஆசைப்பட மாட்டேன், கர்த்தரோட பேசிட்டார், கர்த்தரோட இப்படிதான் இருக்கீங்களுடைய அதை உடனே சாமுவேல் பார்க்கறான், சாமுவேல் கேட்கறான், உடனே ஊழியக்காரன்ட்ட போய் கேட்கறான், ஐயா இது என்ன, இது என்ன, யார் கூப்பிடுற சத்தம், ஒப்பிட்டு பார்க்கணும். உன்னால முடியாது, சரீரத்தில் இருந்தீங்கன்னா முடியாது. நீங்க எல்லாருமே மாம்சத்துல இருக்கிறீங்க, ஆவியில மாற மாட்டேன்றீங்க. ஆவியில மாறினீங்கன்னா சபை இப்படி இருக்காது, கூட்டம் கூட்டமா இருக்கும். இருக்கீங்களா? ஆமா. அப்போ சரி, இங்க சொல்லுது. அப்போ இந்த அகங்காரியினுடைய நடத்தை, இன்னொரு நடத்தையை பார்க்கணும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வரைக்கும். 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் பண்ணு.
எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு இங்க பாருங்க, கொஞ்சம் வருங்க பிரதர். இந்த இடத்துல நீடிய சாந்தத்தோடும் என்ன சொல்லுது? நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணணும். நல்லா கவனமா பார்க்கணும். நீ சாந்தமாவும் இருக்கணுமா, உபதேசத்தையும் சொல்லணுமா, கண்டனமும் பண்ணணுமா? நீங்க செய்யற தவிர சுருக்குன்னு குட்டியும் சொல்லணுமா? எப்படி? நல்லா கவனமா பாருங்க. நிறைய பாஸ்டர்ஸ் நீங்க என்ன பொறுமையா சொல்றதுனாலதான் அங்க பாவம், சாபம், மீறுதல், அக்கிரமம் அப்படிங்கிறது உணர்த்தப்படாமல் இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு அடுத்தபடியாக கடிந்து கொண்டு விரட்டி திட்டி பேசி செய்யற தவிர சொல்லி காட்டணும். அடுத்து புத்தி சொல்லு, அப்புறம் புத்தி சொல்லணும், அப்புறம் தான் புத்தி சொல்லணுமா? அடுத்து ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு இங்க வாசிக்கும் போது இந்த அகங்காரிகள், ஆணவமாக பெருமையாக இருக்கிறவர்கள் யார் அப்படின்னா, தனக்கு தேவையான ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஒரு கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டு வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் விசுவாசிகள் நீங்க எல்லாம் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மாட்டேன்றீங்க. பொறுக்காம என்ன பண்றீங்க? வாசிங்க. செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற, உங்க சுய இச்சைகளுக்கு ஏற்ற நீங்க செய்யற தவறெல்லாம் சரி, ஓகே, பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் பண்ற வயசு தானே, அவன் ட்ரெஸ் போட்டா எப்படி பரவாயில்ல, லோகிப்புள் ட்ரெஸ் போட்டா பரவாயில்ல, ஒரு காது குத்துனா பரவாயில்ல, ஒரு பச்சை குத்துனா பரவாயில்ல, காதல் பண்ண பரவாயில்ல, அந்த வயசு தானே. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இன்னைக்கு நிறைய பேர் பரவாயில்ல, இன்னைக்கு சர்ச்சுக்கு வராங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல, இன்னைக்கு வர அடுத்த வாரம் வந்துரு, அடுத்த வாரம் காணிக்கை கொடுத்துரு, அடுத்த வாரம் தசம பாகத்தை கொடுத்துரு. அப்புறம் என்ன, இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை கொடுத்தா போதும், தசம பாகம் கொடுத்தா போதும், பாஸ்ட் இழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சபைகள் இந்த சபை கிடையாது. ஆமென். இங்க தேவனுடைய சித்தம் செயல்படக்கூடியது. வாசிங்க. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து, ஏதாவது சொல்லிட்டோம்னா, கடிந்து கொண்டுட்டோம்னா, கொஞ்சம் கோபமா பேசிட்டோம்னா, உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தனக்கு வளைஞ்சி கொடுக்கிற ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வரல? இன்னைக்கு எத்தனை பேர் வரல? இதோட தரிசனத்தை ஏற்கனவே நான் பார்த்தேன், போன வாரமே பார்த்துட்டேன், நேற்றைய தினமும் பார்த்துட்டேன், இன்னைக்கு காலையில் சொல்லிக்கும் போது பார்த்துட்டேன். இந்த ஆத்மா வராதுன்னு எனக்கு தெரியும், இந்த ஆத்மா வராதுன்னு தெரியும். உடனே அந்த ஏன்னா இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இது சரி, இது தவறுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வளைஞ்சு போயிட்டோம்னா நல்ல பாஸ்ட், வளையலன்னா துரோகி ஆயிடுவேன். அப்போ நான் மனுஷனுக்கு நல்லவனாகணும்னா நான் ஆண்டவருக்கு கெட்டவனாயிருவேன், நான் ஆண்டவருக்கு நல்லவனாகணும், உனக்கு கெட்டவனாயிருவேன். இப்போ நான் எதிர்பார்க்கறது தேவனுடைய வார்த்தை தரிசனங்களை தூக்கிட்டு வர்றது சும்மா சாதாரண காரியம் இல்லை, தீர்க்க தரிசனம் தூக்கிட்டு வர்றது சாதாரண காரியம் இல்லை. பேசுனீங்க அழுத்துவார் ஆண்டவர், சொல்லுன்னு சொல்லுவார். அங்கே பேசுனா அங்கே வேற மாதிரி போயிட்டு இருக்கோம், அவன் மனசுக்குள்ள வேற ஒன்று ஓடிட்டு இருக்கும், வேற ஒன்று சொல்லிட்டு அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, சாத்தான் வேற மாதிரி புரிய வச்சு, அவன் எண்ணங்கள் சிந்தனை கூட வேற மாதிரி புரிய வச்சு வேற மாதிரி அவன் இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். விமர்சனங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும், அவமானங்கள் வரும், நோய்கள் வரும், நொடிகள் வரும், வலிகள் வரும், கடன் வரும், பிரச்சனை, பற்றாக்குறை வரும். இதெல்லாம் சுமந்து கொண்டுதான் தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் சொல்லணும். ஏன்னா சத்தியத்தை சொல்ல எங்களோட அழைப்பு, எங்களுடைய தரிசனம் என்ன அப்படின்னா சத்தியத்தை சொல்ற அழைப்பு தான், பணம் சம்பாதிக்கிற அழைப்பு கிடையாது. அதனாலதான் நாங்கள் இவ்வளவு அவமானங்கள்லையும் குடும்பங்களுக்குள்ள எவ்வளவு அவமானப்படுறோம் தெரியுமா? சொந்த சகோதரன் சகோதரிகளவே எங்களால் மாற்ற முடியல தெரியுமா? அவனவே சபையில கொண்டு உட்கார வைக்க முடியல தெரியுமா? இப்ப விசுவாசி நினைப்பாங்க, இவங்க அவங்களே மாற்ற முடியல, அவங்களே செய்ய முடியல. என்னுடைய மகன் 2020 இறந்து போயிட்டா, மூத்த மகன். ஆராதனையில எனக்கு சப்போர்ட், ஃபைனான்ஸ்ல சப்போர்ட், நான் சொல்றதுக்கு அப்படியே மியூசிக் என் மனசுல என்ன நினைச்சு அப்படியே அந்த மியூசிக் போடுவான். அவ்வளவு அழகான நேர்த்தியான என் மனசை புரிஞ்சு எனக்கு என்னை எதிர்த்து அவருடைய
வயசு காலங்கள் மறிக்கும் தருவாய் வரைக்கும் என்கிட்ட எதிர்த்து பேசினது கிடையாது. அவருடைய மரணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசினாங்க. அந்த பெரிய தீர்க்கதரிசினா பெரிய ஊழியக்காரனா மகளவே ஜெபத்தில் உயிரை பழைக்க வைக்க முடியல அப்படின்னு தான் பேசினாங்க. இன்னொரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அந்த பெட்டியில் வச்சிருக்கிறோம், ஃப்ரீசரில் வச்சிருக்கிறோம், ஜெபம் உயிரோட எழுச்சி வந்துடுவாங்க. யோவான் புத்தகத்தில் எழுச்சி வந்தது போல எழுச்சி வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. எப்படி அந்த நேரம் விசுவாசத்தை படி சொல்லி மறைச்சி அதை ஃப்ரீசரில் வச்சிருக்கேன், ஹாலில் என் வீட்டில் ஹாலில் வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், என்னங்க நீங்கள் பாஸ்டர் அப்படின்றான். எப்படி இருக்கும்? அப்போ எப்படி விளாண்டுருக்க சாத்தையும் கூட தரிசனங்களுக்கு விரோதமா இருக்கீங்கன்னா இவ்வளோ அவமானம், வேதனை, துக்கங்கள். இன்னைக்கும் சில விசுவாசிகள் இன்னைக்கும் என்னை காய் துப்பி தான் இருக்கிறீங்க. அதோட தான் எனக்கு வார்த்தைகளை கொடுத்தோம். ஏன்னா வார்த்தை எனக்கு கொடுத்த தரிசனம் வார்த்தையை கொண்டு போகணும், வார்த்தையை கொண்டு போய் செலுத்தணும். அதைத்தான் நீங்கள் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லும் போதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கிறோம், சும்மா இல்லை. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசிகள் என்ன பண்றாங்க? தனக்கு பிரியமான இந்த அகங்காரிகள்ன்றோம்ல, அகங்காரிகள் இதுதான் காரணம். தலகணம், பெருமை, தனக்குத்தானே ஒரு காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு தனக்குத்தானே ஒரு சத்தியத்தை. அடுத்த வசனத்தை திருப்பி போட்டிக்கோங்க. அடுத்த பக்கம் தீமோத்தி புஸ்தகம் தொடர்ச்சி. கட்டுக்கதைகளுக்கு சத்தியத்துக்கு செவியை சாய்க்காமல் கட்டுக்கதை. இன்னைக்கு சபையில் இருக்கிற நீங்க எல்லாருமே நான் சொல்லுவேன், கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற பெண்களாக இருக்கிறீங்க, ஆண்களாக இருக்கிறீங்க. அவன் ஒன்று சொல்றான், இவன் ஒன்று சொல்றான், அவன் ஒன்று சொல்றான், இவன் சொல்றான், இப்படியா கேட்குறீங்க? என் ஆண்டவர் எனக்கான தரிசனம் என்ன வச்சிருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வேலைக்கு, என்னுடைய வியாபாரத்துக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு யாரா கேட்குறீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. கட்டுக்கதைகள். அவன் எப்படி சொன்னா, இவன் எப்படி சொன்னா, இவ எப்படி சொன்னா, அவ எப்படி சொன்னா, இங்க போச்சுன்னா அங்க போச்சு, அதை செய்யணும், இதை செய்யணும். அதனாலதான் நீங்க நஷ்டத்து மேல நஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கடன் மேல கடன், பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம், வம்பு, வழக்கு, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாமல் இருக்கிறீங்க. விசுவாசத்தை எழும்ப முடியாமல். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். ஏன்? தரிசனத்துக்கு விரோதமா சாத்தான் செய்கிற திட்டங்களை விட நீங்க செய்யற திட்டம் போறீங்க பாருங்க, அதுதான் பெருசா இருக்கு. மனுஷன்கிட்ட கேட்காதீங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய வேலை எப்படி இருக்கணும், ஊழியம் எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும். மனுஷன்கிட்ட கேட்காதீங்க, மனுஷிகிட்ட கேட்காதீங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு இந்த இடத்துக்கு போ, அங்க பார்க்கறது என்ன, அங்க காண்கிறது என்ன அப்படி ஆண்டவர் கேட்பார். அப்போ ஆண்டவர் வார்த்தை ஒத்து போகணும். அங்கே ஆண்டவரே நீங்க காட்டுறது பாதாம் மரத்தினுடைய செடி, அங்க பாதாம் மரத்தை பார்க்கிறேன், அதுல கொட்டையை பார்க்கிறேன், அதுல கனியை பார்க்கிறேன், அதுல பச்சை மரத்தை பார்க்கிறேன், அந்த பச்சை மரத்தை கொழுந்த பார்க்கிறேன், அதுல பிரான்சஸை பார்க்கிறேன். அப்படி பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை அதுதான். சும்மா பார்த்துட்டு குருட்டுத்தனமா வளர்க்கணும். நீ குருட்டுத்தனமா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை கொண்டு போய் எங்க போடுறது? இது ஒரு இன்னொரு விஷயம் இருக்கும். 3 யோவான் புஸ்தகத்துல ஒருத்தன் வரான். எங்க வரான்? 3 யோவான் புஸ்தகத்துல 9 வசனத்துல 10 வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க ஒருத்தன் வரான். அங்க தியோத்திரேப்பு அப்படின்னு சொல்லி 3 யோவான் ஒரே அதிகாரம் தான் இருக்கும். 3 யோவான் புஸ்தகம் 9 வசனத்துல வாசிங்க. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். ஆமா, இந்த அகங்காரிகள் அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். முதல்ல ஒரு அகங்காரியை பார்த்தோம், 2வது ஒரு அகங்காரியை பார்த்தோம், 3வது ஒரு அகங்காரியை பார்த்தோம். அப்படித்தானே? மாம்சத்துல சொப்பனம் காண்கிறது, சுயமா திட்டங்கிறது, மனுஷர்கள்ட்ட விசாரிக்கிறது, சுயஸ்திரி, இப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்தோம். இப்ப இங்க ஒருத்தரை பார்த்தோம், தியோத்திரேப்பு அப்படின்னு ஒருத்தரை பார்க்கணும். இவன் யார் அப்படின்னா சபையில இருக்கிறான், சபைக்கு வரான், ஜெபம் பண்றான், ஆராதிக்கிறான். ஆனால் அப்போஸ்தலருடைய சத்தியத்துக்கு ஒத்து போகாதவன், கேட்காதவன். நல்ல கவனமா அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்கிறது. இப்ப சபைக்கு வருவாங்க, பாஸ்டர் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. பாஸ்டருக்கு விரோதமா முறுமுறுக்கிறது, பாஸ்டருக்கு விரோதமா பேசுறது, சத்தியத்துல குறை கண்டுபிடிக்கிறது, சத்தியத்துக்கு அப்படி இப்படின்றது, அது இதுன்றது. சொல்ல புரியுதா இல்லையா? இப்படிப்பட்டவர்.
அங்கே எது எது நல்ல நல்ல காரியம் இருக்கோ, எதெல்லாம் சபைக்கு எது எது நல்லா செய்கிறாங்களோ அதெல்லாம் தடை பண்ணுறாங்க. இங்கே சபைக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்க, சபையை கட்டி கொடுக்குறாங்க, சபைக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அதை உட்காந்து தடவை, அதெல்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட தெய்வத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட விசுவாசிகள் நிறைய நம்ம சபையில் பார்க்க முடியும். சபைக்கு ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா அது எப்படி வரவிடாமல் தடுக்கிறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தெய்வத்திற்கு அதே போல சத்தியத்தை கேட்க மாட்டான், சத்தியத்துக்கு தூரமாக இருப்பான். அப்போஸ்தலன் பவுலுடைய சத்தியத்துக்கு மிஞ்சி நடப்பான், யோவானுக்கு மிஞ்சி நடப்பான், ஆண்டவருக்கு மிஞ்சி நடப்பான். பெருமை உள்ளவன், பொறாமை உள்ளவன், போட்டி உள்ளவன். அவன் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சொல்லுது, ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். தானும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்கிறவர்களையும் தள்ளி விடுறது. இந்த மாதிரி தான் நீங்க சபையில சில பேர்களை பார்க்க முடியுதா இல்லையா? தானும் செய்ய மாட்டான், செய்யறவனையும் என்ன டைமுக்கு வந்துட்டான், என்ன பிரதர் சிஸ்டர் டைமுக்குலாம் வந்தீங்க, இப்போ ரொம்ப சபைக்கு உண்மையாக்கீங்க, அப்போ லேட்டாக என்ன சிஸ்டர் என்ன பிரதர் லேட்டாக வரீங்க, அவங்களே லேட்டாக வராங்க. ஓ இவர் தான் சபை கட்டி, இவர் தான் காணிக்கை கொடுக்குறாரு, இவர் தான் எப்படி வருது பாருங்க. தெய்வத்திற்கு போல இதுதான் அகங்காரிகள். இவங்களுக்குள்ள தரிசனம் தாமதமாகுது மட்டுமல்ல, நிறைவேற தேவனுடைய திட்டம் நிறைவேற ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 17-19. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 17-18-19. அத்திமரம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் இல்லாமல் போனாலும், ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் சரி, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் சரி, தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்போ என்னுடைய தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா வேதம் சொல்றது முதல் நம்ம வாசிப்போம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதமானாலும் அதுக்காக காத்திரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ காத்திருப்புல இன்னொரு விஷயம், முதல் தலகணத்தை குறித்து இவ்வளவு விளக்கம் பார்த்தோமா. இப்போ எவ்வளவு வறுமையா இருந்தாலும், எவ்வளவு உபத்திரம் பிரச்சனையா இருந்தாலும், நோய் நொடி படுத்த படுக்கையா இருந்தாலும் தரிசனம் நிறைவேறும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு வாஞ்சியோடு பொறுத்தது காத்திருக்கும். நேற்றுக்கு நடந்த ஒரு சாட்சி, உத்தரப்பிரதேசம் நாட்டில் ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அந்த பையன் மயங்கி கீழே விழுந்துட்டான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க, ஒரு பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. அங்கே கல்லீரல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரொம்ப சீரியஸாக இருக்காது, நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க, ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவர் தள்ளிட்டு போகிறாங்க. இந்த மனைவி என்ன பண்ணுறா, டைவர்ஸ் பத்திரத்தை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் 10 லட்ச ரூபா கையில் கொடுத்துரு, எழுதி கொடுத்துரு, இதை கையெழுத்து டைவர்ஸ் கையெழுத்து போட்டு, உனக்கு கல்லீரல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனி நீ வெளியே வரமாட்டேன், நான் இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்றான். எப்படி இருக்கும்? இது நேரத்துக்கு நடந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விஷயம். நேரத்துக்கு நடந்த விஷயம் செய்தியில் பார்த்து நானும் பாஸ்டமோ சிரிக்கிறதா, அழுகிறதா, வேதனைப்படுறதா, தூக்கம் எப்படி இருக்கு? கணவன் மனைவியோட உறவு பரிசுத்தமான உறவுல, கணவன் மனைவி உறவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும், தேவனுடைய சபைக்கும் உள்ள உறவு, மகிமையான மனவாட்டிக்கும் மனவாளன் உறவு, அப்படிப்பட்ட உறவு. ஆனால் அதையுமே இன்னைக்கு எப்படி விலை பேசுறாங்க பாருங்க. பலவீனத்தில் இன்னைக்கெல்லாம் மனைவி பலவீனத்தில் இருந்தால் புருஷங்கார என்ன பண்ணுறாங்க பார்க்கறது, அவனுக்கு ஒரு பலவீனம் வரும்போது தான் என்ன பண்ணுறான், அப்படி உணர்வு கிடையாது. அதான் ஒன்றும் இல்லை, ஜோமனை சரியாக போயிடணும். ஆனால் இவனுக்கு நோக்காடு வந்து பிறகு தெரியும், ஐயோ நீ ஆஸ்பத்திரி கூட்டு போய் இப்பயே ஒரு ஊசியை போடு, இப்பயே எனக்கு ட்ரிப் ஏற்று, இப்பயே எனக்கு ஆன்டிபயோட்டிக் போடு, ஐயோ எந்திரிக்க மாட்டேன்றோம். நான் நிறைய நோயாளிகளை பார்த்தோம், என் வீட்டுக்குள்ள நிறைய நோயாளிகளை பார்த்தோம். என்னுடைய தாத்தா ஹார்ட் அட்டாக் வந்து சாகும்போது பக்கத்தில் இருந்து பார்த்தேன், என் கையை பிடிச்சிட்டு அவர் போச்சு.
என்னுடைய பாட்டி, என்னுடைய தாயார்லாம் என்னுடைய சிறு வயது 6-7 வயசில் என்னுடைய தாயாருக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் போய் அப்படியே நிற்பாங்க. அப்படியே 6 மாதிரி போயிட்டு இருக்கும். வேதனைப்படும், துக்கப்படுவாங்க. அந்த நேரம் நான் எங்கள் அம்மாவை க்ளீன் பண்ணி அவங்களோட ஆஸ்பத்திரி 6-7 வயசில் அவங்கள அப்புறம் பஸ்ஸு தான், அப்போதான் குதிரை வண்டி பஸ்ஸு தான். அப்போ குதிரை வண்டி எங்கள் ஏரியாவில் குதிரை வண்டிலாம் கிடைக்காது. அது ஒரு ஏரியாவுக்குள்ள போகும்போது கிடைக்கும். நான் அப்படிலாம் போய் அந்த மாதிரிலாம் போய் எங்கள் அம்மா காப்பாற்றிருக்கிறேன். என்னுடைய அன்னிமார் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, பேர்களமாய் இருந்திருப்பாங்க. வீட்டில் நான் என்ன பண்ணேன், காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் பண்ணி, அப்போ வந்து மிக்சியெல்லாம் இருக்காது, குக்கர்லாம் கிடையாது, அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க கூட துணைக்கு, எங்கள் அன்னிமார் கூட. மகன் இந்த குழம்பு வச்சு கொடுத்துருமா, காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு ஓடி போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு நான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து நைட்டு ஆஸ்பத்திரி போய் படுத்துக்குவேன். நைட்டு 1 மணிக்கு டாக்டர் சொல்லுவாங்க இந்த மருந்து வாங்கிட்டு வா. அப்போ மதுரையில் எங்கன்னா ஸ்டேட் மெடிக்கல்னு ஒன்று இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் மேலவேலி வீதியில் ஒரே ஒரு ஸ்டேட் மெடிக்கல், அவன் 24 மணி நேரம் திறந்து வச்சுருப்போம். பெரிய ஆஸ்பத்திரி ஜிஹெச் கவர்மெண்ட் ராஜாஜி ஆஸ்பத்திரிலேருந்து நைட்டு ஒத்தையிலே நடந்து வரணும். ஆற்றுக்குள்ளே போனால் தண்ணி நிறையா, இப்போ தண்ணி இல்லை, அப்போ தண்ணி இல்லை. மேல்பாலத்தில் வருவேன், ஒத்தையில வருவேன். நடந்து அப்போ சைக்கிளும் இருக்காது, வண்டி பைக் எதுவுமே இருக்காது, கார் எதுவுமே இருக்காது, ஆட்டோக்களை வந்து வாங்கிக்குவேன். அப்படி வாழ்ந்துவேன் நான், கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்துவேன். அதனால தான் லேசாக யாருக்காவது ஒன்றுனா உடனே உட்காந்து கண்ணீர் விட்டு செவிக்கிறது, உபவாசிக்கிறது, அந்த பாடுதல். இன்னைக்கு நீ சுகமாக அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்ததுனால தான் உங்களுக்கு தெரியல. சபைன்னா என்னன்னு தெரியல. சபையை ஒவ்வொரு அணுவாக வேலை பார்த்து வந்தேன் சபையில். சும்மா சாதாரண விசுவாசியாக இருந்து அசர்ஸ் ஆகி, அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகி, அப்புறம் ரெவரண்ட் ஆகி, அப்புறம் டாக்டரேட் பட்டம் 2 பட்டம் வாங்கி வந்தவன். சும்மா இல்லை, சத்தியத்தை சும்மா கண்ணை மூடிட்டு காசு குடிக்கல. உணர்ந்தவன், தரிசனத்தில் உணர்ந்தவன், தரிசனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். அதனால தான் சத்தியத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு காசு பணத்தை சம்பாதிக்கணும், எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன். இன்னைக்கு சத்தியம் ஜனங்களுக்குள்ள போகணும், சத்தியத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையும் கொண்டு வரணும், ரட்சிப்புக்குள்ள நடத்தணுன்றது தான் ஒவ்வொருத்தையும் வார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், வம்பு வழக்கில் பேசுறீங்க, எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணுறீங்க, உணராமல் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துடணும். அப்படியே இந்த சபை இந்த அப்படின்னு அணுமணுவா சபையில் சின்ன வேலையில் இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது ஒற்றுமையாக என்னன்னு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தரிசனம் என்பது எதுக்கு அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கக்கூடியது, ஆறுதல் படுத்தக்கூடியது, நல்ல காரியங்கள், எதிர்காலத்தில் கூடிய காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது தரிசனம் என்பது அதுதான். உங்களுக்கு தரிசனம் சொல்கிறோம், தரிசனம் சொல்கிறோன்னா அதுதான் உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியது, உங்களை தெளிவுபடுத்தக்கூடியது, வரக்கூடிய காரியத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியது. சரிங்களா? அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆபக்குக் 3:17-19 வாசிக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை, கஷ்டம். அந்த நேரத்துல சமாதானம், சந்தோஷம், கழிவுறோம். எப்படி கழிவுற முடியும்? நமக்கெல்லாம் ஒரு தலைவலி, கால் வலி, ஒரு பல்லு வலி, குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, எப்படி இருப்போம்? இப்போ நான் சொன்ன கதை பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் உடனே டைவர்ஸ் வாங்கிட்டு உடனே போயிடுவோம். அப்படிதானே? என்னுடைய சுகம் என்னுடைய கழிப்புறுதல் முக்கியம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வேதம் சொல்லுது, எதுவுமே இல்லைனாலும், எந்த பிரச்சனை, போராட்டம், வம்பு வழக்கில் இருந்தாலும், எவ்வளோ உபத்திரத்து இருந்தாலும் கர்த்தருக்குள்ள களி கூறணுமா, சமாதானமா. என் கையில் காசே இருக்காது, சீர்ச்சிக்கிட்டு சமாதானமா, சந்தோஷமா என்னுடைய காரியங்களை செஞ்சுருப்பேன், என்னோட ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்பேன். கையில் பாக்கெட்டில் மணியே இருக்க, ஒத்த பைசா இருக்காது. பாஸ்டர்மா கூட்டிட்டு வா, அப்படியே போய் கடைக்கு போயிட்டு வருவோம். என்னப்பா காசு என்ன? நீ வா, கர்த்தர் கொடுப்பாரு. இதான் வாங்கணுமா? காய் வாங்கணுமா? கத்திரிக்காய் வாங்கணும், முருங்கைக்காய். ஆமாப்பா வாங்கு. எப்படிப்பா? கொடுப்பார். அப்படிதான் நாங்கள் இந்த நாட்களில் தரிசனத்தில் ரசிக்கப்பட்டவர்கள், விசுவாசம் ஒண்ணுமே இல்லை. நான் அப்போ யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் ஒரு பிள்ளை, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளை, அப்பாவுக்கு அதீத அன்பு கொண்ட ஒரு பிள்ளை. இவனுக்குள்ள எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு அடிமைத்தனம், அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு போனான், எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு வேதனைப்பட்டான். பின்னாடி உள்ள காலத்தில் கர்த்தருடைய கிருபையினால நாட்டினுடைய ஆளுநராக கர்த்தர் அவனை பொறுப்பு கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. எப்படி மாறிச்சு? தன்னுடைய வறுமையினுடைய குடும்பத்துக்கு, வறுமையாக இருந்த சகோதர குடும்பத்திற்கு அந்த வறுமை மாற்ற அளவுக்கு
அந்த வறுமையை நீக்கி போடுற அளவுக்கு அப்படியே கர்த்தர் உயர்த்தினார். அப்போ யோசேப்பு என்றால் என்னன்னா, எபிரேய மொழியில கர்த்தர் மேலும் சேர்ப்பார், யாவை கூட்டி கொடுப்பார் அப்படின்ற அர்த்தம். அப்போ இவனுக்குள்ள தரிசனம் நிறைவேற. நீங்க சொல்லலாம், ஏன் அவனை குழிக்குள்ள போட்டாங்க, ஏன் குழிக்குள்ள போறதுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை செஞ்சார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஏன் வறுமையை கொடுக்கிறார், ஏன் துக்கத்தை கொடுக்கிறார், ஏன் பயத்தை கொடுக்கிறார், ஏன் நோயை கொடுக்கிறார், ஏன் நொடியை கொடுக்கிறார், ஏன் பலவிதமான பிரிவினைகளை கொடுக்கிறார், ஏன் சண்டைகளை கொடுக்கிறார், என்ன 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 நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய காரியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் பென்ஸ் அவர் குறித்து பார்த்தேன். கடந்த நாள் சில பாஸ்டர்கள் நான் பார்த்துட்டு வந்தேன், ஒரு மீட்டிங்கில் பார்த்துட்டு வந்தேன். அதில் பென்ஸ் பார்த்தேன். அவருடைய சாட்சியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாச்சு. அவர் என்கிட்டையும் பாஸ்டர் மாட்டையும் சில சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார். அவர் பேசும்போது சொன்னார், அழகான சாட்சியை சொன்னார். அவர் ஒரு சைக்காலஜி பர்சனாக இருக்கிறார். ரொம்ப மோசமான ஒரு மன அழுத்த நோயில் ரொம்ப டெய்லி மாத்திரை சாப்பிட்டா அவரால் தூங்க முடியும். மாத்திரை சாப்பிட்டா என்னன்னா என்ன ஆகிடுவாரா, மெண்டல் மாதிரி ஆகிடுவாரா, பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிடுவாராம், பெரிய ஒரு இதுக்குள்ளே போயிடுவாராம். நான் அனுமதி பெற்று தான் வந்திருக்கிறேன். உங்கள் சாட்சியை என் சபையிட சொல்லுவேன் அப்படின்னு, சபை விசுவாசிகள்கிட்ட சொல்லுவேன். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். என்னால் சொல்ல மாட்டேன். நான் எப்பயுமே சில சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்பேன், பாஸ்டர் சொல்லுங்க. ஆனால் அவர் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் கூடியிருந்த மத்தியில் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆமே, சரிங்களா? அதனால நான் பேச முடியும். ஆனால் அப்படி பேசும்போது அவர் சொன்னார், ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு, பயங்கரமான ஒரு நோயில் இருக்கிறாரு. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சுட்டா தெரிஞ்சிடுவானு. கல்யாணம் முடிச்சுட்டு அந்த மாத்திரை போடணும். என்ன பண்ணுறாரு, போட்டார். தப்பான டைமில் போட்டார். பாத்ரூமுக்கு போயிருக்கார். பாத்ரூம் மயக்கப்பட்டு கீழே விட்டார். 2 நாள் தூங்கிட்டே இருக்கிறார். 2 நாள் தூங்கிட்டே இருக்கிறாரு. அவன் மனைவி பயந்துட்டாங்க. தட்டி எழுப்பி என்ன 2 நாள் கழிச்சு கேட்குறாங்க என்ன. அவர் சொல்கிறார், ஓப்பனாக மனைவிட்ட மறைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லிடுறாரு, மனைவிட்ட மறைக்காத, சொல்லிடுறது. உடனே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு மென்டலி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளோதானே விடுப்பா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த அம்மா உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறேன். என்ன தரிசனம் கொடுக்குறாருன்னா, இவரை ஒரு ஊழியக்காரனாக மாற்ற போகிறேன். என்னது எப்படி சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தா கோயம்புத்தூர் பகுதியில் பயங்கரமான ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மாவுடைய தரிசனம் இன்னைக்கு அது அந்த இதுலேருந்து விடுபடும். நல்ல ஒரு டாக்டரை போய் செகண்ட் ஒப்பீனியன் போயிருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் சில அறிவுரைகள் ஆலோசனைகள் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி பல வருஷமாச்சு, குழந்தை குட்டி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். அப்போ தரிசனங்களை நாம் கேட்கும் பொழுது, அந்த தரிசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, எவ்வளவு பாடல், வேதனை, துக்கம், வறுமையாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து அந்த தரிசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சும்மா கிடையாது. ஆண்டவர் எப்படி தரிசனம் மெய்மறந்து நம்மளை இப்படி நம்ம நிற்கிறேன் அப்படின்னா மெய்மறந்து உபத்திரவத்தை கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து, போராட்டம் தான் மெய்மறந்துடும் தெரியுமா? எங்கே இருக்கணும் தெரியாது. செத்து போயிடலாமா, ஓடி போயிடலாமா, ஊரை விட்டு ஓடி போயிடலாமா, அந்த வீடு தான் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, என் கல்யாணம் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, இப்படிலாம் யோசிக்க வச்சிடும். பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போக விட்டுரும். இருக்கீங்களா? சும்மா இல்லை. ஆண்டோடைய தரிசனம் நமக்கு நிறைவேற சும்மா இல்லை. சுகமாக தூக்கி அப்படியே கொடுக்க மாட்டார். நீங்கள் சுகமாக அப்படி கேட்டு கேட்டு உங்கள் சுயமாக உங்கள் இமேஜினேஷனை பார்க்கறதுனால தான் நீங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கீங்க. மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும் விழுந்துட்டு இருக்கீங்க. ஊழியக்கார்ட்ட கேட்கணும், திருப்பதிட்ட கேட்கணும், ஜெபத்தில் கேட்கணும், பைபிளில் கேட்கணும், வார்த்தைகள் ஒத்து போதான்னு கேட்கணும். இருக்கீங்களா? அப்போது இந்த இடத்துல பார்க்குறோம், ஏசாயா 12:2, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையை இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதம், அவரே எனக்கு ரட்சிப்பு. வேதம் சொல்லுது, அழகா சொல்லுது. ஏசாயா 12:2, இதோ தேவனே என் ரட்சிப்பு. என் தேவன் தான் எனக்கு ரட்சிப்பு. நல்ல கவனம் பாருங்க, எனக்கு தேவன் தான் ரட்சிப்பு. என்னுடைய பாதுகாப்பு அவர் தான், என்னுடைய பராமரிப்பு அவர் தான், என்னுடைய விடுதலை அவர் தான், எனக்கு சுகம் கொடுக்கிறது அவர் தான். ஆமென். எனக்கு மேல ஒருத்தர் அவர் தான், எனக்கு மேலானவர் ஒருத்தர் அவர் தான். அவர் தான் எனக்கு கீதம் பாட்டா இருக்கிறார். அவர் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கிறார். இந்த சாராயம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்லை, இந்த சிகரெட் எனக்கு சந்தோஷம், இந்த ரீல் பார்க்கறது எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்லை, மனுஷங்கிட்ட இருந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது கிடையாது. என் தேவனிடத்துல, நானா தேவனிடத்துல தான் நான் கேட்கிறேன்.
இன்னைக்கும் இத்தனை வயசுக்கிட்ட நெருங்கிட்டோம், 60 கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட தான் நாங்கள் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம், உம்முடைய பாட்டுகளை முறுமுறுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அவர் தான் எங்களுடைய பலன், அவர் தான் எங்களுடைய கீதம், அவர் தான் எங்களுடைய ரட்சிப்பு. அவரை தவிர இந்த உலகத்தை ஒருத்தர் வந்து நிற்க முடியாது, யாரும் எங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது, யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு நேரம் எனக்கு தண்ணி வந்து கொடுக்க ஒருத்தர் கிடையாது, ஒரு நேரம் என் வீட்டில் வந்து சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட சொல்றது ஒருத்தர் கிடையாது, இன்னைக்கு உனக்கு காரியங்களை நான் பார்க்குறேன்னு சொல்றது ஒரு ஆள் கிடையாது. இன்னைக்கு இந்த சபையில் இந்த வேலையா, இந்த வேலையை நான் செய்கிற பாஸ்டர் செய்யறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. எல்லாத்துக்கும் பாஸ்டர் நிற்கணும். யாராவது ஒருத்தர் இந்த இப்போதான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆடிட்டர் ஃபீஸ் இருக்கு, யாராவது ஒருத்தர் இந்த ஆடிட்டர் ஃபீஸ் இந்த மாதம் நான் கட்டி முடிச்சிடறேன் பாஸ்டர், வருஷம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனால் ஒருத்தர் யாருமே கிடையாது. கர்த்தர் மட்டுமே எங்களுக்கு காரியங்களை பாக்கி செய்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 23:18 நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை நிச்சயமாகவே எனக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டு, இந்த காரியத்துக்கு முடிவு உண்டு, இந்த தரிசனம் நிறைவேற ஒரு முடிவு உண்டு, ஆனால் என்னுடைய நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை வேண்டும். எரேமியா 39:18 நிச்சயமாக இந்த வாசம் நீங்க வாசிங்க யாராவது. எரேமியா 39:18 வாசிக்கிறீங்களா? 39:18 ரொம்ப லேட்டா. நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியா பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். உங்க உயிர், உங்க ஜீவன் உங்களுக்கு கொள்ளை பொருளா இருக்கும். அந்த உயிரை ஆண்டவர் பட்டயத்துக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாரு. உங்களை நிச்சயமா உங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனை, வேலையில பிரச்சனையா இருக்கீங்களா, வியாபாரத்துல பிரச்சனை இருக்கீங்களா, குடும்பத்துல பிரச்சனை இருக்கீங்களா, நோயில பிரச்சனை இருக்கீங்களா, என்ன பிரச்சனை, படிப்புல பிரச்சனை இருக்கீங்களா, ஊழியங்கள்ல பிரச்சனை இருக்கீங்களா, சபையில பிரச்சனை இருக்கீங்களா, ஏவல் சூன்ய மந்திர செய்வன கட்டில இருக்கீங்களா, இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு இரையாகாதபடிக்கு உங்களை கொள்ளை பொருளாக உங்கள் ஜீவனை மீட்டுக் கொள்ள போகிறார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருக்கா? யோவான் 5:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அனுப்பினவர்களை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது உங்களுக்கான ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளணும். சும்மா ஹலோ இருக்கீங்களா? நாங்கள் வார்த்தை படிக்கிறோம், நாங்கள் பைபிள் படிக்கிறோம், நாங்கள் கூகுளில் தேடிக்கிறோம், இல்லைங்க. ஹலோ இருக்கீங்களா? இல்லை, அங்கே பைபிள் ஸ்டடிக்கு போகிறோம், இங்கே பைபிள் ஸ்டடிக்கு போகிறோம், அங்கே தரிசனத்துக்கு போகிறோம், இங்கே செய்திக்கு போகிறோம். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்திக்கு ஒரு ஆள், தீர்க்கதரிசனத்துக்கு ஒரு ஆள், சுகம் கொடுக்க ஒரு ஆள், என்ன நடக்குதுன்னு கேட்கறது ஒரு ஆள். கடந்த நாட்களில் ஒரு குடும்பம் என்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் வேலையில் ஒன்று நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் குடும்பக்காரங்க 10ல் ஒரு நம்பரை நினச்சி கொண்டதுக்கும் 2 பூவில் ஒரு பூவை நினச்சி கொண்டதுக்கும் அப்படியே சொன்னேன். நான் குடும்பக்காரனா, ஒரு பூவை நினச்சிக்கோ, 10ல் ஒன்று நினச்சிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு உன் வேலை என்ன நினச்சி நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் அப்படி ஆண்டவர் சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்க ஜெபங்களை கற்றுப்பேருக்காங்க செய்வாங்க. ஆமாம், நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது தீர்க்கதரிசனம் எப்படி பயன்படுத்தணும், தேவ ஊழியக்காரர் எப்படி பயன்படுத்தணும், தேவ ஊழியக்காரர் வரக்கூடிய செய்திகளை எப்படி எடுத்துக்கணும். வேதம் சொல்கிறது யோவான் புஸ்தகம் 5:24 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாகவே சத்தியமாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை, என் வார்த்தை கேட்டு, இப்ப நான் அந்த வார்த்தை நான் பேசுறேன்னா தேவனுடைய வார்த்தை, இப்ப என்ன அனுப்பினவர் என் இயேசு கிறிஸ்து, என் பிதாவாகிய தேவன், என் பரிசுத்தம் ஏற்றுக்கொள்ளணும். இங்க ஏற்றுக்கொண்டு அங்கேயும் ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல உங்க கூட இது என்னுடைய சபைன்ற அந்த சொந்தம், இது என்னுடைய சபை, இதுல நான் ஒரு அலங்கமா இருக்கிறேன், நான் ஒரு அவயமா இருக்கிறேன், நான் ஒரு உறுப்பா இருக்கிறேன், இது என்னுடைய சபை, இதுக்கு இத்தனை மணிக்கு போகணும், இதுல சட்டத்திட்டங்களை கட்டுப்படும். இந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாத நீ பரலோகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு எப்படி கட்டுப்படும்? அப்போ தரிசனம் எப்படி நிறைவேறும்? தரிசனம் நிறைவேற எப்படி உனக்கு காரியம் வாக்கி சொல்லியாச்சு. இப்போ யோசேப்பை பார்த்துட்டோம், 12 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை, அப்பனுக்கு பிரியமான பிள்ளை, அவன் ஆளுநர் ஆனான். ஆளுநருக்குள்ள இருந்த 2 தவறுகள், 2 மாற்றங்களை பார்க்க போறோம். 2 தவறு என்ன தவறு யாருக்கா தெரியுமா? ஆளுநர் ஆனா அப்படின்னா எப்படின்னா அவனுக்குள்ள 2 தவறு இருந்துச்சு. என்ன தவறு தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த தரிசனம் நிறைவேற 2 தவறு இருந்துச்சு. என்ன தவறு? முதல் வாசிங்க, ஆதியாகமம் 37:2.
37:2 ஆதியாகமம் 37:2 அவனுக்குள்ள இந்த தவறுகளை பார்ப்போம். முதல்ல அவனுக்குள்ள தரிசனம் நிறைவேற தடையா இருந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி குமாரர்களோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆமா, நல்லா பாருங்க. இவன்ட்ட தரிசனம் நிறைவேற தடையா இருந்த முதல் தவறு என்ன தெரியுமா? போட்டு கொடுக்குறாரு. ஹலோ, போட்டு கொடுக்குறாரு. போட்டு கொடுக்குற எத்தனை பேர் இருக்கீங்க? ஊழியக்காரனா போட்டு கொடுக்குறது, புருஷனை போட்டு கொடுக்குறது, மனைவியை போட்டு கொடுக்குறது, பிள்ளைகளை போட்டு கொடுக்குறது எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை போட்டு எத்தனை பேர் இருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் போய் போட்டு கொடுக்க எத்தனை பேர் இருக்கீங்க? வேலையில் எத்தனை பேர் போட்டு கொடுக்குறவங்க இருக்கீங்க? உங்க தரிசனத்துக்கு தடையா. அதுதான் தவறு. ஆண்டவருக்குடைய தரிசனம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில லேட்டானதுக்கு தடையா இருந்ததுக்கான காரணம் முதல்ல அவங்க போட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு ஆவி இருந்துச்சு 37:7 நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இப்போ தன் சகோதரர்கள் மத்தியில ஒரு தரிசனத்தை சொல்றான், சொப்பனத்தை போய் சொல்றான். ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்ததை போய் சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்களேன், நல்லா அழகா சொல்றான். நீங்களும் நானும் அரிகளை கட்டுறதை பார்த்தேன், என்னுடைய அரி மட்டும் நிமிர்ந்து நிற்கிறத பார்த்தேன், உங்க அரிகளாம் எனக்கு முன்பு தலை வணங்கி நிற்கிறத பார்த்தேன். பெருமை, ஆணவம், அகங்காரம். எதுக்கு இன்னைக்கு என்னுடைய ஆண்டவருடைய தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேற தடையா இருக்கு? ரெண்டாவது, முதல்ல போட்டு கொடுக்குற ஆவி, ரெண்டாவது இருமாப்பான, இப்போ ரெண்டாவது பெருமையினாவே, ஆணவத்தின் அகங்காரி. வாசிக்கும் போது என்ன பாஸ்டர் அகங்காரின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும். நாங்களும் ஆணவமாக இருக்கிறோமோ, நாங்களும் தலக்கணமாக இருக்கிறோமோ, இதுதான் இப்படிப்பட்ட ஆவிதான் உங்களுடைய தரிசனத்துக்கு தடையா இருக்கிறது. பெருமை. எனக்கு தரிசனம் வந்துச்சு, எனக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்துட்டார், எனக்கு கர்த்தர் பேசுறாரு, நான் சபைக்கு வரணும் தேவையில்லை, நான் ஒரு ஊழியக்காரன் ஆயிடுறேன், நான் பிசாசம் தோற்றத்துக்கு வளமை பிரசிடென்ட். தனக்குத்தானே ஊழியக்காரன் பட்டத்தை கொடுத்து, தனக்குத்தானே ரெவரண்ட் டாக்டர் பிஷப் பட்டத்தை கொடுத்து, தனக்குத்தானே பேரனை அடிச்சு போஸ்ட் அடிச்சுக்கிட்டு, தனக்குத்தானே பெரிய ஆளாயிருது. ஒரு ஊழியக்காரன் சொல்றான், நான் 10,000 பேர் வரணும் ஜெபம் பண்ணுனேன், அதுக்காக தரிசனம். இதெல்லாம் தரிசனம் கிடையாது. 10,000 பேர் நான் என்னுடைய தரிசனம் அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய செய்தியை கேட்டால் அந்த தேவ செய்தி நான் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய தரிசனம். தேவ செய்தியை கொண்டு போய், தேவ வார்த்தை கொண்டு போய் உள்ள சொல்வேன், சத்தியத்தை சொல்வேன். இதுதான் என்னுடைய தரிசனம். இன்னைக்கு வரைக்கும் இத்தனை பேர் வரணும், இவ்வளோ பேர் வரணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இது என்னுடைய தரிசனம். இது தரிசனம் கிடையாது, இது பேராசை. பேராசை பெரு நஷ்டத்துக்கு போயிடும். பேராசை வேறு. நான் இப்படிதான் ஊழியம் பண்ணுவேன், நான் அப்படிதான் ஊழியம் பண்ணுவேன், இங்கதான் ஊழியம் பண்ணுவேன், அங்கதான் நிற்பேன், எனக்கு மாதிரி இப்படிதான் இருந்தா தான் இல்லை. இப்படி இருந்தாலும் அப்போ இவனுக்குள்ள ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் தரிசனம் பார்த்துட்டேன், ஆண்டவர் எனக்கு சொப்பனம் தரிசனம் பார்த்தேன், நான் என்னுடைய அறிவு பெருசா நிற்குது, எல்லாம் எனக்கு முன்னாடி தலையில வணங்கி நிற்கிறீங்க அப்படின்றான். இந்த ரெண்டு விஷயம் அவனுடைய வாழ்க்கையில ஆளுநர் ஆகிறதுக்கு தடையா இருந்துச்சு. இப்போ மாற்றம் என்ன? அவனுக்குள்ள ரெண்டு மாற்றம். என்ன மாற்றம்? முதல் மாற்றம், அவனுடைய போத்திபருடைய மனைவி வந்து தவறு செய்யும் பொழுது இவன் போய் அவனுடைய புருஷன்கிட்ட போய் சொல்லணும். இவன் மனம் திரும்பிட்டான். எங்க சொன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க, கணவன் மனைவி வாழ்க்கையில் இதாயிரும், அவங்க பிரிவினைக்கு நான் ஒரு ஆளாயிருவேன். அப்போ அந்த போட்டு கொடுக்குற ஆவியை உணர்ந்துட்டான். போட்டு கொடுக்குற தகப்பட்ட போட்டு கொடுக்குற ஆவிச்சுன்னா இங்கே அவன் போட்டு கொடுக்கல, உணர்ந்துட்டான். அப்போ இந்த வாழ்க்கை குடும்பங்களை, இப்போ வந்து நான் விசுவாசியை இருக்கிறேன்னா குடும்பத்தை பிரிக்கிறவனா இருக்கக்கூடாது, கணவன் மனைவியை பிரிக்கிறவனா, சகோதரிகளை பிரிக்கிறவனா இருக்கக்கூடாது. எதை பிரிக்கணும் தெரியுமா? பாவத்தில். உன் சகோதரன் பாவத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனை பாவத்துக்கு ஆளாக்குறதை வெளியே கொண்டு வந்து மாத்திரமே ஒழிய, பாவம் செஞ்சால் பரவாயில்ல விட்டு வரக்கூடாது. நல்ல கவனம் பார்க்கணும். ரட்சிப்பு தரிசனம் என்பது என்ன? ரொம்ப முக்கியமான காரியம். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு பாவம் பண்ணிக்கிட்டே மீதல் பண்ணி அக்காம கீழ்படினா ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு வந்துடணும். அடிச்சு திருப்பி ஏதாவது பண்ணிக்கோங்க ஆண்டவன்னு வந்துடணும். அதுக்காக நம்ம போட்டுக்கிட்டு அவனோட சேர்த்து நீ பாவியாக இருக்கக்கூடாது, அதை நினச்சிக்கிட்டு நீ டிப்ரெஷன் ஆகக்கூடாது, நீ மென்டல் பைத்தியம் ஆகக்கூடாது. ஆமாம், இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படிதான்
இங்கே அப்படி இல்லை, இங்கே போட்டு கொடுக்குறத விட்டுட்டான். ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னால் இந்த குடும்பம் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது காரியம் என்னன்னா, பார்வோன் வந்து சொல்கிறான். பார்வோனுக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது பார்வோன் சொல்கிறான், முன்னால தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இதுக்கு பிரதி உத்தரம் பண்ணு, இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி பார்வோன் சொல்லும்பொழுது அங்கே நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் சொல்லாததை நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் சொல்றதான் சொல்லுவேன், கர்த்தர் சொல்லுவார் வேண்டாம். புரியுதா? பார்வனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது ஆமா தரிசனத்தை சொல்லும் போது நீ சொல்லுவ, உன்னால முடியும், நீ அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவன் சொல்லும் போது என்னால முடியாது, கர்த்தர் சொல்லாத நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு நாங்களும் அப்படிதாங்க பிரியமானவர்களே. கடந்த நாளில் ஒரு ஃபேமிலி வந்து நிற்கும் போது அப்போ நான் சொன்னது அதுதான், நான் சொல்ல முடியாது, உன் வேலையில் என்ன நடந்துச்சோ அங்கே என்னுடைய பெருமை வந்துடும், ஆண்டோடைய தன்மை மறைஞ்சு போயிடும். அது கிடையாது. தரிசனம் சும்மா சாதாரண காரியம் இல்லை, தீர்க்க தரிசனம் சரியான வேணா தூக்கி தலையில் வைக்கிறதுக்கும் வேணா தூக்கி கீழே போகிறதுக்கும் சாதாரணம் இல்லை. பிரியமானவருடைய தரிசனம் நம்மளுக்குள்ள மாற்றம் வேண்டும். இன்னைக்கு காலம் தாமதமாகுது. தரிசனம், தேவ திட்டம், தேவ ஆறுதல், தேவ சகாயம் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுனா என்ன காரணம்? எனக்குள்ள இருக்கிற அந்த தவறு என்ன, எனக்குள்ள எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு உணருங்க. அதை விட்டு சும்மா நான் ஜெபம் பண்ணேன், நான் பைபிள் உணர்ந்து மனம் திரும்பி மாறுங்க. அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனை மாறும், உங்கள் சண்டை பிரச்சனை மாறும், உங்கள் வம்பு பிரச்சனை மாறும், உங்கள் பயம் மாறும், உங்கள் கவலை மாறும், உங்கள் துக்கம் மாறும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டம் நிறைவேறும், உங்கள் வேலை ஆஸ்வதிக்கப்படும், உங்களுடைய வம்பு வழக்கு மாறும், பிரிவினை மாறும், போராட்டம் மாறும், சஞ்சலம் மாறும், தவிப்பு மாறும், நோய்கள் மாறும், வியாதிகள் மாறும், ஏவல் சூனியங்கள், மந்திரங்கள், செய்வனைகள், பிசாசுடைய தந்திரங்கள் மாறும். 40 தலைமுறையாய் உங்களுக்குள்ள இருந்து வந்த எல்லா சாபம் பாவம் மாறும். கர்த்தர் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு உங்களை மீட்டுக் கொள்வார். அவருடைய தரிசனம் நிறைவேற வேண்டும் சொன்னால் முதலாவது உங்களுக்குள்ள மாற்றம் வேண்டும். ஆண்டவர் உயர்த்தும்படியாக திட்டம் வச்சுட்டாரு, ஆனால் இவங்களுக்குள்ள பெருமையும் போட்டு கொடுக்குற ஆவி இருந்தது, அது தடையா இருந்தது. உணர்ந்தான், என்னால் குடும்பம் பிரியக்கூடாது, உடையக்கூடாதுன்னு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சுகமாக 3 வேளை சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு இப்படி இல்லை. கர்த்தருக்காக ஒரு நேரம் சாப்பிடாம வாங்க, ஒரு நேரம் தூங்காம வாங்க. தாவீது ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க மட்டும், காண மட்டும், நான் தூங்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னா வைராக்கியம் கொண்டா. நீங்கள் நல்லா முட்டி வயிறு படைக்க சாப்பிட்டு தூங்கி வந்தீங்கன்னா தூக்கம் வந்து இங்கே வந்தனால தான் ஆவிக்குரிய தரிசனத்தை பார்க்காம இருக்கீங்க. ஆவிக்குரிய எல்லாமே ஆண்டவர் கேட்டோன்னா உங்களுக்கு கிடைச்சது, கடை கட்டணும், கடை வந்துடுது, ஏன் தேவை வந்து, அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் தரிசனம் ஒன்று இருக்கு, தரிசனம் நிறைவேறினா அவங்க உயர்த்திடுவார். எதற்காக இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார்? எதற்காக இங்கே இடத்துல என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்? எதுக்காக இது கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அந்த ஆண்டவர் கொடுக்க தரிசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை மாற்றுவார். சரிங்களா? அதை விட்டு அடுத்த வாரம் வரமாட்டேன், சபைக்கு ஊருக்கு போயிடுவேன், அடுத்த வாரம் வேலைக்கு போயிடுவேன், அடுத்த வாரம் லேட்டாக வருவேன். அந்த ஆத்மாவே லேட்டாக வந்துச்சு, இந்த ஆத்மாவே வராமல் தான் இருக்கு. அந்த ஆத்மா நரத்துக்கு போன, நீ நரத்துக்கு போவியா? ஹலோ சொல்லுங்க, போக மாட்டீங்களா? அந்த ஆத்மா சாகும்பொழுது நீ சாவியா? என் தகப்பன் சாகும், நான் செத்துட்டேன்னா ரொம்ப நேசித்தேன், நான் நேசித்தேன் அல்லது அவர் என்னை நேசித்தேன், ரொம்ப நேசித்த என் தாய், நான் நேசித்த தாய், என்னை நேசித்த தாய், நான் அவங்க நேசித்தேன், அவங்க நேசித்தாங்க. அவங்க மறைச்சு போகும்போது என்னுடைய மகள், என்னுடைய மூத்த சகோதரி, என்னுடைய மூத்த மகள், இந்த 4 மரணங்கள் என் வீட்டில் சந்திச்சிருக்கிறோம். நாங்கள் மறைச்சு போயிட்டோமா? சொல்லுங்க. இல்லை அடுத்து தேவனுடைய திட்டத்துக்கு வந்தோம்னா அதான் நான் சொல்றது. தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய காரியங்களை செயல்படுத்தணும், ஒப்பு கொடுக்கணும். முதல்ல தேவனுடைய ஸ்தலம் என்ன, ஸ்தானம் என்ன, அங்கே எப்படி வரணும்? பயத்தோடு பக்தியோடு, நேரத்துக்கு பயந்து வரணும். புறஜாதிகள் பாருங்க, இஸ்லாமியர்கள் பாருங்க, இந்த நாள் இந்த நேரம் ஒரு நாட்களுக்கு சடங்கு பார்ப்பாங்க, சாங்கலையும் பார்ப்பாங்க, நாள் ராகு காலம் கேது காலமாக பார்ப்பாங்க. இந்த நேரத்துக்குள்ள அங்கே போய் நிற்கணும் பார்ப்பாங்க. புறஜாதிகள் பார்த்துருக்கீங்களா? புறஜாதிகள் பார்க்குறீங்களா? அவங்க கோயிலுக்கு போகும்போது அந்த நடை சாத்துறதுக்குள்ள, அந்த காரியங்கள் பார்க்கறதுக்குள்ள, இந்த காரியம் செய்யறதுக்குள்ள நான் போய் ஆகணும், இந்த நல்ல காலத்துக்குள்ள போய் ஆகணும் அப்படின்னா. ஆனால் உருப்படாமல் போன இந்த பெந்தகோஸ்துக்காரங்க தான்
அது இந்த அப்போஸ்தல சபையில் இருக்கவங்க தான். நீ என்னமும் சொல்லு, நான் உனையே ஒழிச்சு கட்டிடுவேன், உனையை விட பெரிய ஊழியக்காரனை கொண்டு வந்துடுவேன், நானே ஊழியக்காரன் ஆயிடுவேன் அப்படின்ட்டு வரணும். இருக்கீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் மாறிக்கோங்க. சபையை நேசிங்க, சபையை கட்டுங்க, கத்துவங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இன்னைக்கு வந்த தேவ பிள்ளைகளுக்கு தரிசனத்துக்காக நாங்கள் செபித்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, தரிசனத்தான வார்த்தைகளை பேச நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்படியே உங்கள் திட்டம், உங்கள் ஆலோசனை, உங்கள் ஆறுதல் ஒவ்வொன்றும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.